ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்ஃப்ளை படீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வாழைப்பூ வடை. அதுக்கு 1 டம்ளர் கடலப்பருப்பை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் துவரம்பருப்பையும் அந்த பவுலோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம கழுவி எடுக்க போகிறோம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவுன தண்ணியை நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு அதே டம்ளர் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வைக்கலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ வாழைப்பூவில் இருக்க பூ எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் நமக்கு டைமு. எல்லா பூவையும் நான் பிரித்து எடுத்துட்டேன். இதில் இருக்க நரம்பை இப்போ பிரித்து எடுக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தைக்கும் போது பூ விரிஞ்சிரும். இதில் இருக்க நரம்பை ஒவ்வொன்றா நம்ம எடுத்துடலாம். நரம்போடு சேர்த்து சாப்பிட்டா நம்மளுக்கு வயிறு வலி, டயரியாலாம் போகும் சொல்லுவாங்க. அதனால் பார்த்து பக்குவமாக எல்லா நரம்பையும் ஒவ்வொன்றா எடுத்துடுங்க. இப்படி எல்லா பூவில் இருக்க நரம்பையும் நான் எடுத்துட்டேன். இந்த குட்டி பூவில் இருக்க நரம்பு எடுக்க முடியாது. அது சாப்பிட்டாலும் நம்மளுக்கு எதுவும் பண்ணாது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சியும் கட் பண்ணிவிட்டு 6 பூண்டையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதை நான் பிரிக்கக்குள்ளே முட்டு கிடச்சிச்சு. இந்த முட்டு சின்ன வயசில் எங்கள் பாட்டிக்கிட்ட எல்லோரும் சண்டை போட்டு வாங்கி சாப்பிடுவோம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா வடை எண்ணெய் குடிக்கும். நான் குட்டி மிக்ஸி ஜார் வச்சுருக்கனால 2 செட்டாக போட்டு அரைச்சிக்கிறேன். நீங்கள் பெரிய மிக்ஸி ஜார் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றா கூட போட்டுக்கோங்க. அது கூட 6 பட்டை மிளகாயும் போட்டு கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறதையும் ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ 4 பட்டை மிளகாவை இதோட ஆட் பண்ண போகிறோம். மொத்தம் 10. நீங்கள் காரம் அதிகமாக வேணும் 12 கூட ஆட் பண்ணிக்கலாம். எதையும் மாற்றி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் டேஸ்ட்டையும் கொடுக்கும், கேஸையும் எடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றா போட்டு பிசைய போகிறோம். எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. நீங்கள் பிடிக்கக்குள்ளேயே வடை பதத்துக்கு நம்மளுக்கு வரும். நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு கொஞ்சம் உப்பு பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடை சுட போகிறோம். வடைக்கு கொஞ்சம் குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி உள்ளங்கையில் வச்சு அழுத்திங்கன்னா வடை ஷேப்புக்கு கிடச்சிரும். நீங்கள் பெருசு பெருசாக தட்டினீங்கன்னா உள்ளுக்குள்ளே வேகாது. இந்த வாழைப்பூ கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்லி ஃப்ளார்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது இர்ரெகுலர் பீரியட்ஸை சரியாகும். அதிகமாக ஃப்ளோ போனால் கூட அது கண்ட்ரோல் பண்ணும். மில்க் செக்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கிட்னிக்கு ரொம்பவும் நல்லதுங்க. கூடவே இது கூட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஃபைபர் கண்டனும் அதிகமாக இருக்கும். ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க வடையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் எல்லார் வீட்லேயும் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். ஏதோ ஒன்று பொரிக்கணுன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் போட்டு பொரிச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரீசைக்கிளுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலோட ப்ராசஸ் கம்மியாயிரும். இந்த மாதிரி சொரசொரப்பு வர வரைக்கும் 2 சைடும் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். 2வது சைடு இப்போ திருப்பி போட்டால் இந்த கலரில் வரும். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டிங்கன்னா டார்க் ப்ரௌன் கலரில் மாறும். அவ்வளோதாங்க, இந்த சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போது ரிமைனிங் நம்ம தட்டி வச்சுருக்க எல்லா வடையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. கூடவே இது கூட ஒரு டீயை சாப்பிட்டீங்கன்னா ஈவினிங் சக்ஸஸ் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட லஞ்சுக்கு பசங்களுக்கு செஞ்சும் கொடுக்கலாம். பொண்ணுங்க எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு வடைங்க இது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வாழைப்பூ வடை. இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பட்டர்ஃப்ளை படீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.